காலேஜ் டேஸில் நம்மளுக்கு நிறைய பேப்பர்ஸ் எழுத வேண்டியது இருக்கும். அதே மாதிரி இந்த டிப்மார்பனுக்கும் நிறைய பேப்பர்ஸ் எழுத வேண்டியது இருக்கு. என்ன பண்ணுவார்னா, இப்போ ஒரு பேப்பர் அசைன் வந்து ஸ்டார்டிங் வந்து இப்படி பிளான் பண்ணி வச்சுருவாரு. இந்த டேட்டுக்குள்ளே முடியும். பட் எவ்ரி டைம் அவர் வந்து இந்த டெட்லைன் வரும்போது தான் முடிப்பார். அண்ட் இவருக்கு ஒரு பேப்பர் வருது எப்படின்னா 90 days எழுதுற மாதிரி ஒரு பேப்பர் வந்து ஒரு ஒரு 1 year எழுதுற மாதிரி ஒரு பேப்பர். அது வந்து கண்டிப்பாக ஒரு பிளான் பண்ணி வச்சுக்க ஒரு வருஷத்துக்கு. எப்படின்னா ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இப்படி ஆரம்பிக்கிறோம், அடுத்து மிடில் மந்த்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கும், ஃபைனல் மந்த்ஸில் எப்படியும் ஒரு ஃபாஸ்ட்டாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் வந்து எப்படியோ போயிடுச்சு. வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளானே கொஞ்சம் மாத்துறாரு. அப்படியே கொஞ்சம் செகண்ட் மந்த்ஸ்ல ஹை கியர் போட்டு தேர்ட் கியர்ல கொஞ்சம் ஹையா பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த மிடில் மந்த்ஸுமே டக்குன்னு போயிருக்கு. அப்புறம் லாஸ்ட் 3 months வந்து 2 weeks ஆகுது. லாஸ்ட்ல ஒரு நாள் எந்திக்கிறாரு. அந்த டெட்லைன்ல இருந்து 3 நாள் தான் இருக்கு அவர் பேப்பரை முடிக்கிறதுக்கு. என்ன பண்றாருன்னா 72 hours உட்காந்து எல்லா நைட்டுமே உட்காந்து தூங்காம எழுதி ஓடி போய் கேம்பஸ்ல போய் சப்மிட் பண்ணியிருக்காரு. சப்மிட் பண்ணோம்னா முடிஞ்சிருச்சு தான் நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் கழிச்சு 1 week கழிச்சு காலேஜ்ல இருந்து கூப்பிடும் போது நீங்க வந்து டிம்மா இருப்பேனா கேட்டிருக்காங்க. ஆமா நான் டிம்மா இருப்பேன் தான். நாங்க வந்து அந்த பேப்பரை பத்தி பேசணும். சொல்லுங்க. நாங்க பார்த்ததுல ஒஸ்டான பேப்பர் இதுதான்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இப்போ டிம் அர்பன் வந்து ஒரு பிளாகர், ஒரு பர்சனல் ரைட்டர். அவர் வந்து நிறைய புக்ஸும் எழுதியிருக்கு. அப்போ பல வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பிளாக்ஸ்ல அந்த ப்ரொகாஸ்டினேஷன் பத்தி எழுதணும்னு ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிக்காருன்னா ப்ரொகாஸ்டினேட்டருக்கும் ஒரு நான் ப்ரொகாஸ்டினேட்டருக்கும், இங்க ப்ரொகாஸ்டினேட்டரோட மீனிங் சொல்றேன், ஒரு வேலையை தள்ளி போடுறது, ஒரு டைம்ல பண்ணாம நல்லா தள்ளி போடுறது. அப்போ ஒரு ப்ரொகாஸ்டினேட்டருக்கும் ஒரு நான் ப்ரொகாஸ்டினேட்டருக்கும் என்ன வித்தியாசம்? மைண்ட்ல இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கினா என்னதுன்னா, இன்ஸ்டண்டா என்ன ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குதோ, ஒரு ஈஸியான ஃபன்னான விஷயம் மட்டும்தான் அதுக்கு தெரியும். நான் ப்ரொகாஸ்டினேட்டர் மைண்ட்ல என்ன இருக்கும்னா, ரேஷனலா டிசிஷன் மேக்கர், இமோஷனல் வந்து அஃபெக்ட் ஆகாம ரேஷனலா டிசிஷன் மேக்கர் எடுக்கிறதா நான் ப்ரோகாஸ்டினேட்டர் மைண்ட்ல இருக்கு. இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி என்னன்னா, அதுக்கு எப்பவுமே ஈஸி அண்ட் ஃபன். அது வந்து எப்பவுமே ப்ரெசன்ட் மூமெண்ட்ல தான் வாழும். அதுக்கு பாஸ்ட்டை பத்தி என்ன நடக்கணும் மெமரி இல்லை, ஃபியூச்சரை பத்தி என்ன நடக்கணும் ஒரு மெமரியும் இல்லை. அதனால இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி என்ன பண்ணுமா, இந்த ரேஷனல் டெசிஷன் மேக்கர் தான் வண்டி ஓட்டணும்னு நினைப்பாங்க. ஆனா இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்து நம்மளை புல் பண்ணிடுமா. எங்கெல்லாம் எது இன்ஸ்டன்டாக கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும்? சோஷியல் மீடியா, யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்க்குறது, விக்கிபீடியா பார்க்குறது, ஃப்ரிட்ஜில் இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்திருப்போம் ஆனாலும் என்ன போய் பார்க்குறது, டிவி பார்க்குறது. அண்ட் இன்ஸ்டண்ட்டாக என்ன ஜாலி கிடைக்குமோ அதை நோக்கி அந்த மாங்கி வந்து நம்மளை புல் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. பட் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்து அனிமல் கிங்டம்க்கு ஓகே. இப்போ ஒரு டாக் வந்து ஒரு ஈஸியன் ஃபன் திங்ஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அதுதான் ஹியூஜ் சக்ஸஸ். பட் இந்த மங்கியும் நம்ம வந்து அனிமல் கிங்டத்தில் தான் இருக்குன்னு நினச்சிட்டு நம்மளை இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்குள்ளே தள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ டிசிஷன் மேக்கருக்கு இந்த ஒர்க்கை பண்ணணும், இந்த கரெக்டான ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும்னு தோணும். அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் ஒரு ஓவர்லேப் நடக்குமா. பட் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுமா, மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்மளுக்கு இந்த ஆரஞ்ச் ஜோனுக்குள்ளே எடுத்துட்டு போயிருக்கும். இந்த ஆரஞ்ச் ஜோன்னா டார்க் பிளே கிரவுண்ட்னு சொல்றாரு டிம் அர்பன். இங்கதான் ஃபன் அண்ட் ஈஸி டாஸ்க்ல நடக்குது. எப்போ நடக்கக்கூடாதோ அப்போ நடக்குது. நம்ம ஒர்க் டைம்ல அந்த ஈஸி அண்ட் ஃபன் டாஸ்க் நடக்குதுன்னு சொல்றாரு. அண்ட் இந்த ஃபன் வந்து நம்ம ஃபன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஃபன் அண்ட் ஈஸி டாஸ்க் பண்ணும்போது அந்த ஏரு, கில்ட்டு, ஆங்ஸைட்டி, ஃபியர், அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குமா. ஏன்னா அந்த ப்ரொகாஸ்டினேட்டர் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்போம். நான் வந்து டைம் வேஸ்ட் பண்ணும் போதுலாம் இந்த கில்ட் வந்து நான் ஃபீல் பண்ணுவேன். இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி தான் நம்மளே ஓவர் கண்ட்ரோல் பண்ணுது. அண்ட் அதுதான் வண்டியை ஓட்டுது. அப்போ இந்த ரேஷனல் டிசிஷன் மேக்கர் எப்படி சீட்டுக்கு வண்டியை ஓட்டுவார்னா, இந்த ரேஷனல் டிசிஷன் மேக்கருக்கு ஒரு கார்டியன் ஏஞ்சல் இருக்கு. அது யாருன்னா பேனிக் மாஸ்டர். பேனிக் மாஸ்டர் எப்போ வருவார்னா, இந்த டெட்லைனோ ஒரு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட்டோ திடீர்னு ஒரு கெரியர் டிசாஸ்டர் வரப்போதோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த பேனிக் மாஸ்டர் வந்துருவாராம். இந்த பேனிக் மாஸ்டருக்கு மட்டும்தான் இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி வந்து பயப்படணும். அண்ட் நான் வந்து இதை நிறைய தடவை பார்த்துருக்கேன். சில பிளேயர்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணவே மாட்டாங்க. திடீர்னு மேட்ச் வந்தோடனே 3 செஷனும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு பேனிக் மாஸ்டர் வந்தோடனே தான் அவங்களுக்கு இது வந்திருக்கும். அண்ட் யா, பேக் டு த ஸ்டோரி. பேனிக் மாஸ்டர் வந்துடும். பேனிக் மாஸ்டர் வந்தோடனே இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி ஓடிடும்.
அப்போதான் இந்த ரேஷனல் டிசிஷன் மேக்கர் வந்து அந்த சீட்லேயே இருக்க முடியும்னு சொல்றாரு. டிம் அர்பனும் சொல்றாரு, நான் இந்த பேனிக் மாஸ்டர் ரீசெண்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன்னு சொல்றாரு. என்னன்னா டெட்டாக்ல உள்ளவங்க வந்து இந்த டிம் அர்பன் ஸ்பீக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த டிம் அர்பன் வந்து 6 months டைம் கொடுத்துருக்காங்க இந்த டெட்டாக் ஸ்பீக்கர்ஸ். அப்போ இந்த டிம் அர்பன் வந்து 6 months இருக்கு, நம்ம இப்போவுமே கண்டிப்பாக ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரேஷனல் டிசிஷன் மேக்கரோட ரேஷனல் டிசிஷன் மேக்கர். அப்போ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வாங்கி ஓகேப்பா நீ வந்து ஒர்க் பண்ணலாம், பட் அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டாகிராம் பாரு, ஒரு 2 hours பாரு, ஒரு ஜாலியாகிட்டு ஒரு 2 hours மட்டும் பார்த்துட்டு அப்போ இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணலான்னு சொல்லுவோம். அப்போ வந்து அன்னைக்கே அவர் அதை தான் பண்ணாராம். அண்ட் அந்த 6 months வந்து 4 months ஆச்சான், 2 months ஆச்சான், லாஸ்ட் 1 month வந்து அவர் வெப்சைட்ல அவர் டெட்டாக்கோட இமேஜ் வந்துருச்சான். அப்புறம் தான் இந்த பேனிக் மாஸ்டர் வந்துட்டாங்க. பேனிக் மாஸ்டர் வந்த உடனே இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் மங்கி வந்து ஓடிடுச்சான். அப்புறம் தான் இந்த டாக்குக்கே அவர் வந்து எழுத ஆரம்பிச்சாருன்னு சொல்றாரு. அண்ட் இவர் ஒரு பிளாகர்னு சொன்னார்ல, அப்புறம் வந்து இந்த போஸ்ட் இந்த ஐடியா வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. எழுதணும்னா இந்த வாட்சோன்னு நிறைய பேர் இவருக்கு டசன்ஸ் ஆஃப் இமெயில்ஸ் அனுப்பியிருக்காங்க. நிறைய பேர் யாருன்னா பேங்கர்ஸ், நர்சஸ், நிறைய பேர் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்க, நாங்களும் இந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து யோசிச்சிருக்காரு. அண்ட் அப்புறம் தான் நினைக்கிறாரு, ப்ரொகாஸ்டினேட்டர்லேயே 2 ப்ரொகாஸ்டினேட்டர் இருக்குன்னு சொல்றாங்க. என்னன்னா டெட்லைன் உள்ளது, இன்னொன்று டெட்லைன் இல்லாதது. டெட்லைன் உள்ளதுன்னா நம்ம வந்து லாஸ்ட்லேயாவது எப்படியாவது முடிச்சு. டெட்லைன் இல்லாததுலாம் என்னன்னா இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஒரு கெரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஒரு ஆர்ட் ஸ்டார்ட் பண்ணுறதோ, ஒரு புக்கு ஒர்க் பண்ணுறதோ, அண்ட் இந்த மேட்சஸ்லாம் ப்ரிப்பேர் ஆகுதோ. மேட்ச் எப்போதுமே எனக்கு தெரியாது எங்களுக்கு, பட் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகும். அண்ட் 3 months பேக் 4 months பேக் அப்புறம் தான் மேட்சஸ் இருக்குன்னு தெரியும். அப்போது இந்த டெட்லைன் இல்லாத போது பேனிக் மாஸ்டர் வரப்போகுது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனோட ட்ரிக்ஸ்க்கு எல்லாமே நம்ம வந்து மாட்டிப்போம்னு சொல்கிறாரு. இது வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பில் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்லையும் சொல்கிறாரு. எப்படின்னா ஒரு ஃபேமிலியை பார்க்காம இருக்கிறது, ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிடாமல் இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, மெடிடேஷன் பண்ணாமல் இருக்கிறது, அண்ட் ஆல்சோ ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க்காமல் இருந்தால் மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ரிலேஷன்ஷிப் ஒர்க்கே ஆகாமல் இருந்தால் அதை குவிட் பண்ணிட்டு வராமல் ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது, அதிலே இருக்கிறது அந்த ரிலேஷன்ஷிப். அப்படி நிறைய இதுக்கும் நான் டெட்லைன்ஸ் இருக்குது. அந்த டெட்லைன்ஸ் இல்லாதனால நம்ம ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறோம். அது லாங் டைமில் குவைட்டாக நம்மளை அஃபெக்ட் பண்ணிகிட்டே இருக்குது ப்ரைவேட். இதனால தான் நம்ம லாஸ்ட்டில் ரிக்ரெட் அண்ட் அன்ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணுறோன்னு இவர் சொல்கிறார். ஸோ இவர் வந்து 90 years வாழ்ந்தா எவ்வளோ வீக்ஸ் இருக்கும் சொல்லிட்டு ஒரு இமேஜ் காட்டுறாரு. இந்த இமேஜ் அதில் அவ்வளோ நிறைய பாக்ஸஸ் இல்லை. அந்த பாக்ஸஸ் நிறைய இருந்தாலும் அதில் பாதி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அண்ட் 90 years வரைக்கும் வாழ்வோமான்னு தெரியாது. ஸோ நம்ம எல்லாருமே ப்ரொகாஸ்டினேட்டர்ஸ் தான் சொல்கிறாங்க. அண்ட் சம் பாயிண்ட் ஆஃப் த லைஃப் நம்ம எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு ஏரியாஸில் ப்ரொகாஸ்டினேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ஏரியாவை நீங்கள் கண்டிப்பாக எந்த இடத்துல ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. கண்டுபிடிச்சாதான் அதை நீங்கள் வந்து அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது டுடே பண்ணுங்கள், தள்ளி போடாதீங்க, நாளைக்குன்னு சொல்லாதீங்க, சூன் டூன்னு சொல்லாதீங்கன்னு லாஸ்ட்டாக சொல்லி இந்த ஸ்பீச்சை முடிக்கிறாரு. எனக்கு இந்த பர்சனலாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. என்னதான் பிளான் பண்ணி நம்ம பண்ணாலும் சில நேரம் சோஷியல் மீடியாவில் நம்ம ஏதோ பார்க்க போயிருப்போம், ஆனால் ஃபுல்லாக ஒரு 2 hours வேஸ்ட் பண்ணியிருப்போம், ஒரு டெட்லைன் மிஸ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி நிறைய நானுமே மிஸ் பண்ணனால இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சி அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பை.